ராய் சொல்லு. நம்ம வந்து கோயம்புத்தூர் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு வைக்கிறோம். கோயம்புத்தூர் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு வைக்கிறோம். கொங்கு நாடு கோழி குழம்பு. கொங்கு நாடு கோழி குழம்பு நீங்களும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அது முதல்ல அவங்க நம்ம வீடியோ பார்க்கணும், அப்புறம் தான் அவங்க செய்வாங்க. நீ பிடிக்க முடியாது, அதனால வடிச்சிட்டேன். எங்கள் அம்மா காலையில் எனக்கு பீட்ரூட் ஜூஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காரு. அம்மனி என்ன ஒரு ஆட்டம். ஓ, இவளோட ஐட்டமா? பிங்கே கோழி கால் உனக்கு. இங்கே 3/4 கிலோ சிக்கனுக்கு நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு என்ன நல்லா போடணும் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், மிளகாய். இவ்வளோ வெங்காயம் போடணும். 3/4 கிலோக்கு அவ்வளோ வெங்காயம். காரம் வேணுன்னா நம்ம ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், அளவாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ மிளகாய் எவ்வளோ எடுத்துருக்கேன்? மிளகாய் ஒரு 15 மிளகாய். 15 மிளகா. இது எல்லாத்துக்கும் 3/4 கிலோ சிக்கனுக்கு வணங்கட்டு உப்பு போட்டால் நல்லா வணங்கிடும். செலவு வெங்காயம் வணக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் இட்லி வெந்து கொட்டி வைக்கிறது. இந்த அளவுக்கு வணங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வணங்கணும். வணங்கினா குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்குது. இப்போ செலவு வறுத்துட்ருக்கேன். செலவு கொத்தமல்லி, சீரகம், வரமிளகாய், நம்மளுக்கு என்ன காரம் வேணுமோ அதை போட்டுக்கலாம். நம்ம எத்தனை மிளகா போட்டிருக்கோம்? நாம் ஒரு 15 மிளகா போட்டுருக்குறோம். கொஞ்சம் காரமாக இருக்குது. கறி குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இருக்குது. தேங்காய் போடுறதுனால இனிப்பாக இருக்குது. அதனால கொஞ்சம் லைட்டாக காரமாக இதில் தான் செய்ய போகிறோமா? சட்டி பாய். ஆய பாயா ஆய் ஆய் சொல்ல சொன்ன. ஹாய் சொல். சத்தமாக பேசி மைக் இல்லை நம்ம. ஆய் இல்லைம்மா, ஹாய். குழம்பு தாளிச்சுட்றேன். கறி வேக வைக்கிறதுக்கு தாளிக்கிறேன். இஞ்சி பூண்டு அதில் கொஞ்சம் வணங்கிறதுக்கு மரவு தக்காளி. பூண்டு தக்காளி ஒன்று போட்டோம்னா குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா வணங்கிறதுக்கு மரவு சிக்கன் போட்டு உப்பு போட்டு மஞ்சள் போட்டு கொஞ்சம் வேக வச்சு அப்புறம் மசாலா அரைச்சி ஊற்றிடணும். சிக்கன் போடுறேன். தேவையான உப்பு. நீ கல்லுப்பே போட்டு பழகிட்ட. மஞ்சள் போட்டு கொஞ்சம் பரட்டி கொஞ்சம் அந்த எண்ணெயில் வணங்கி அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம். கறி வேகணும். கறி வேக வச்சு மசாலா ஊற்றணும். மசாலா ஊற்றி அப்புறம் ஒரு கொதி வந்ததுன்னா நம்ம இறக்கிடலாம். இட்லி ரெடி. இட்லி ரெடி.
கொஞ்சம் அந்த எண்ணெயில் சூடானா டேஸ்ட்டு வரும். நீ யார்கிட்ட இந்த ரெசிபி கற்றுக்கிட்ட? எங்கள் மாமியார்கிட்ட. எங்கள் மாமியார்கிட்ட. எங்கள் வீட்டிலெல்லாம் நான் செஞ்சதே இல்லைங்க. அப்புறம் மாமியார்கிட்ட கற்றுக்கிட்டேன், செஞ்சு பழகினேன், கல்யாணம் ஆகிட்டேன். கோயம்புத்தூர் ஸ்டைல். அதுக்கு முன்னே எல்லாம் அடுப்பிட்டே போனதில்லை. உப்பு பத்தணுமா? இல்லை, பார்த்துட்டா பத்துலன்னா 2 போட்டுக்கலாம். எச்சாருந்தா மிளகெல்லாம் அரைச்சி ஊற்றையில் அது ஈக்குவலாக ஆக்கி. இது எல்லாத்தையுமே அரைக்கணுமா? அது செலவெல்லாம் அரைக்கிறேன். செலவு இது வணக்கி வச்ச வெங்காயம், இந்த அளவுக்கு தேங்காய் போடுறோம். அப்புறம் பட்டை, சோம்பு. கம்மியாக இருக்குது. இந்த அளவுக்கு குழம்புக்கு செலவு ஊற்றணும். தேங்காய் எல்லாம் ஒன்றாவே ஊற்றி அதை ஊற்றிட்டு இது பண்ணி குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த குழம்புல இருக்க கறியை வந்து அப்படியே விடாமல் அந்த கறியை வந்து எடுத்து நாங்கள் தனியாக தாளிப்போம். கறி தாளிச்சதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த வீடியோ வந்து இது கூட அப்படியே மொத்தமாக நான் வந்து போட்டேன் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக இருக்கிறங்காட்டிக்கு நான் அது வந்துட்டு இன்னொரு வீடியோவாக வந்துட்டு போடுறேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். பை.